நாவலப்பிட்டி என்ற இடத்தில் மகனாக பிறந்தார். 6 வயதில் தந்தையை இழந்தார். மேற்கொண்டு உடன் பிறந்தோரை இழந்தார். கும்பகோணத்திலும் கேரளாவிலும் குடியேறினார். நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலையில் திரைப்படத்துறைக்கு சென்றார். 1936 சரிகையாவதி திரைப்படத்தில் நடித்தார். மேலும் 1947 ராஜகுமாரி திரைப்படத்தில் நடித்தார். இந்த 2 படங்களில் அதிக வரவேற்பு இல்லை. ஆனால் பேச்சைக் கொண்டு அவர் 25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக திரைப்பட உலகில் மிக முக்கியமான ஆளுமையானார். அவர் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவி அதன் தலைவரானார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன போதும் மருத்துவமனையில் இருந்து கொண்டே அரசியல் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் முதலமைச்சரான ஒரே நாம் வாழும் காலம் மட்டும் வெற்றியாக எல்லாரும் புகழான கூட்டும் சொல்லியின் பயணம் தீர்க்க கொட்டும் சொல்வதை செய்வதில் உறுதி மட்டும் என் உள்ளத்தில் என்றும் மையாவின் புகழ்ச்சி மட்டும். இத்தகைய புகழ்ச்சி நிறைந்த எம்ஜிஆர் அவர்கள் 1984 டிசம்பர் 24 நம்மை எல்லாம் மீனாபுரியில் அழைத்துச் சென்றார். பூவுடல் குறைந்தாலும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆர் வாழ்க. இருப்பினும் நம் தாய்மொழியை தமிழ் நாம் அனைவரும்
பாதியில் வந்தது பந்தியில் வருகிறே பணிந்து விடுவாய் என்று பைபிடித்து பார்க்கிறேன் துணிந்த நிமிர்ந்து அதை படைமலைக்கு ஏற்றத்தில் எழுத விழா என்று நம் தாய்மொழி காக்க என்று எழுத விழா என்று நம் தமிழ்மொழி காக்க என்று எழுத விழா என்று இதுக்கு பயன்தான் என்று உன்னை தொட்டவன் மண்ணை தளட்டும் உன்னை தொட்டவன் மண்ணை தளட்டும் ஆடை ஆண்டவன் நீங்கும் மாலட்டும் ஆயிரம் நாட்கள் மடங்கிலே போகட்டும் ஆனால் தமிழ் மொழியே உதிக்கட்டும் அரங்கில் நிற்கும் தமிழை ஆளட்டும் எழுதவிழா என்று நம் தாய்மொழி காக்க என்று நமது மக்கள் சிலகம் இருந்திருந்தால் இன்று தம் தமிழுக்கு குரல் எழுந்திருக்கும் நம் தமிழுக்கு குரல் எழுந்திருக்கும் அனைத்தும் பாவம் அந்த படுவான பாதையிலே எடுத்துக் கொண்டு சென்று விட்டார். நன்றி, வணக்கம். சார்பாக செல்வன் அமுதனுக்கு இதோ அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. ஒரு அரசு பள்ளி மாணவன் இப்படி ஒரு அஞ்சா நெஞ்சத்தோடு சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சா மாணிக்க தேரை மரகத கலசம் என்ற பாடல்